காலைதோறும் புதியவை. இனிமையான பயணம். ஏப்ரல் 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்குப் போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். மத்தேயு 7:13. அதிகப்படியான பயணிகளை ஏற்றி செல்லும் பேருந்து, ரயில், சிறுவகை வாகனங்களை பார்த்திருப்பீர்கள். அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றி சென்ற விமானத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 2017 ஆண்டில் பாகிஸ்தான் சர்வதேச விமானம் ஒன்று கராச்சியிலிருந்து சவுதி அரேபியாவில் உள்ள மதினா என்ற இடத்திற்கு சென்றபோது 409 பயணிகளுக்கு பதிலாக 416 பேரை ஏற்றி சென்றதாக புகார் எழுந்தது. இந்த புகாரை விசாரித்த மேலதிகாரிகள் கூடுதலாக 7 பயணிகள் அந்த விமானத்தில் பயணித்ததை கண்டுபிடித்தனர். சக பயணிகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் இது போன்ற சட்ட மீறுதல்களை கண்டும் காணாமல் விட்டுவிட முடியாது என கூறி அதில் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் அனைவரையும் பணி இடைநீக்கம் செய்தனர். விமானத்தில் கூடுதலாக ஒரு நபரை கூட ஏற்றி செல்லக்கூடாது என்பது சட்டம். அன்று அவசரமாக பயணம் செய்ய விரும்பிய சிலரை ஏற்றி சென்று கூடுதல் வருமானம் கிடைக்கும்படி செய்தார்களாம். 1. சட்டத்திற்கு புறம்பானவைகள். நாட்டில் எல்லாவற்றிற்கும் நடைமுறை சட்டங்கள் உள்ளன. சிறிதளவு அதிகப்படியான பணம் சம்பாதிப்பதற்காக அநேக சட்டங்கள் மீறப்படுகின்றன. அது தவறு. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ரோமர் 13:1. இப்படி தங்களுக்கு கிடைக்கும் லாபத்திற்காக சிலர் சட்டங்களை மீறும்போது மற்ற ஜனங்கள் பல விதங்களில் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படியே பாதிக்கப்படாவிட்டாலும் சட்டங்களை மீறுவது குற்றம். 2. அதிகப்படியான பயணிகள். நாம் யாவரும் மோட்ச பிரயாணம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் அதிகம் குறைவு என்று எதுவும் கிடையாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எவரும் பயணிக்கலாம். ஆனால் அந்த பாதை இடுக்கமும் நெருக்கமுமானது. மத்தேயு 7:11. இந்த பாதையில் பயணிப்பவர்களில் அநேகர் பின்வாங்கி போவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. கிறிஸ்துவின் கிருபையினாலும் பலத்தினாலும் நாம் அதில் பயணிக்க முடியும். 3. இக்காலத்தில் எதையும் மறைக்க இயலாது. இந்த விமானத்தில் அதிகப்படியான பயணிகளை ஏற்றிவிட்டு மேலதிகாரிகள் கவனிக்க மாட்டார்கள் அல்லது கண்டுபிடிக்க முடியாது என்று ஊழியர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மூலம் உடனடியாக எந்த தவறையும் கண்டுபிடித்து விடலாம். இந்த காலம் என்று இல்லை, எந்த காலத்திலும் தேவனுடைய கண்களுக்கு மறைவாக எதையும் செய்ய இயலாது. ஜெபம். பிதாவே, நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் உண்மையோடும் உமக்கு முன்பாக வாழ கிருபை அருளும். ஆமேன்.